மாஸ்டர் என்னாச்சு மாஸ்டர்? உலக மகா யுத்தம் ஆரம்பிச்சிருச்சு பசங்களா. அப்படின்னா என்ன அர்த்தம் மாஸ்டர்? அப்படின்னா உலகத்திலேயே மிக பெரிய ராஜ்யங்கள் ரெண்டு பக்கமா பிரிஞ்சு நின்னு யுத்தம் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்தியாவிலேயும் யுத்தம் வருமா மாஸ்டர்? தற்போதைக்கு அது சாத்தியம் இல்லைன்னு தோணுது. என்னவானாலும் நம்ம நாட்டுக்கு எப்படியாவது சுதந்திரம் கிடைச்சா நல்லா இருக்கும். ஓம் மதக்கூர்மசிலாசேனாம் சிரோஷிசித விக்கிரகாம் மௌலோபீஜாந்தகாராம் வரதாம் அபஜப்பிரதாம் பாஷாங்குசுதராம் சக்திம் பிரியாம் மாதாரு ரூபிணி ஓம் முகாமுகம் சிவாசனாய நமஹ சிவமூர்த்தயே நமஹ ஓம் ஈசானாம் சர்வ வித்யானாம் ஈஸ்வர சர்வபூதானாம் பிரம்மாதிபிருத பிரம்மணோதிபிருத பிரம்ம சிவாமேஸ்த சதா சிவோ அகோரேஹேப்யோ தகோரேஹேப்யோ கோரகோரதரப்யஹ சர்வேஹேப்யோ சர்வசர்வேஹேப்யோ நமஸ்தே ருத்ரரூபேभ्यः ओम पार्वती परमेश्वराय नमः श्रीशाम्ब शिव परमेश्वराय नमः इष्टदेवताभ्यो नमः कुलदेवताभ्यो नमः शतमानं भवति सदाय पुरुष सतेन्द्रतायुषेवेन्द्रये प्रतिष्ठति ओम शिव दीर्घायुष्मा भव अभिवादिये भार्गव वीदहव्य सावेद सत्रया ऋषेय प्रवरानद वाधूल गोत्र आबस्तंभ सूत्र यजुशागा अध्याये सुब्रह्मण्य शर्मण नामाहम अस्मे भो என்ன தங்கம் கள்ளன மாதிரி பெருங்கராய்? அண்ணா அது வந்து சொல்லு. இல்ல, துளசியோட கல்யாணத்தை இனிமே நாம தள்ளி போடக்கூடாது. இவரோட உடம்பு வேற நாளுக்கு நாள் மோசமாயிட்டே போயின்னு இருக்கு. இவர் உயிரோட இருக்கிறச்சையே துளசியோட கல்யாணத்தை நாம முடிச்சிடணும். நான் சொல்ல வேண்டாம், எல்லாமே உங்களுக்கே தெரியுமே அண்ணா. நம்ம சமுதாயத்துல அப்பா இல்லாத குழந்தைய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஆலோசிப்பா. துளசியோட ஜாதகத்துல செவ்வாய் தோஷம் இருக்குன்னு ஜோசியர் வேற சொல்லியிருக்கார். அதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. கல்யாணம் ஆனாலும் துளசி பெரியவளானதுக்கு அப்புறம் தானே நம்ம புக்காத்துக்கு அனுப்ப போறோம். ஆமாங்க, தங்கம் சொல்றது சரிதான். துளசிக்கும் கல்யாண வயசு வந்தாச்சு. கல்யாணம் பண்ணி வைக்க இதுதான் சரியான சமயம். ஆரையாவது ஒரு நல்ல பையனா பாருங்கோ. சரி, அந்த பணிக்கர் ஜோல்சனை வர சொல்றேன். குட்டா குட்டா, அந்த மடத்துக்கு போய், பெருங்கோட்டு மடத்துக்கு போய் ஜோசியர் ஜோசியர் கூட்டிட்டு வா. ओम या देवी सर्वभूतेषु मातृरूपणे संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः पुरकाय सगेजमे नित्यमो भगवती गुरुवे पराय. மூல நட்சத்திரத்தில் பிறந்து துளசி என்னும் நாம லக்னத்தினுடைய 7ஆம் பாதத்துடன் இருக்கிற சகலவித இஷ்ட கஷ்ட குணதோஷ வார்த்தைகளையும் பிரஷ்ன பிரகாரம் சாதகமாக்கி காண்பிக்க வேண்டும் தாயே ஈஸ்வரி. எங்களை காக்கும் அகிலாண்டேஸ்வரியே, மணிசாமிக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் நல்லதை மட்டுமே செய்ய வேண்டும் தாயே ஈஸ்வரி. அப்போ அப்படியெல்லாம் தான் சங்கதிகளுடைய நிலைமை. இப்ப வர்ற சித்திரை 18க்குள்ள இந்த பொண்ணோட கல்யாணம் நடந்தே ஆகணும். அப்படி இல்லைன்னா இனி வர்ற 3 வருஷத்துக்கு இவ கல்யாணத்துக்கு தடை தெரியுது. லக்னம் 7இல் இருக்கிற செவ்வாய் 9ஆம் திசையில் இருக்கிற ராகுவை பாப திருஷ்டியால் பார்ப்பது மரணம் கூட நடக்கலாம். அதாவது அப்பாவுக்கு உயிருக்கு கூட ஆபத்து. இந்த 3 வருஷத்துல திருமணத்துக்கு பலவிதமான தடைகள் தெரியுது. பணிக்கர்,
பணிக்கருக்கு தெரிஞ்ச யாராவது நல்ல பையன் இருந்தா சொல்லுங்க. பணம் சொத்து ஒண்ணும் விஷயம் இல்ல. வடமாள ஆயிருக்கணும், எஜுர்வேதம் ஆயிருக்கணும், அவ்வளவுதான். என்ன தங்கம், நான் சொல்றது சரிதானே? நீங்க எப்படி சொல்றீங்களோ அப்படியே. அப்போ அப்படியெல்லாம் தான் சங்கதிகளுடைய நிலைமை இல்லையா? மங்கலம் கிராமத்துல சகஸ்ரநாமையருடைய மகன் ராஜாமணின்னு ஒரு பையன் இருக்கான். 14 வயசு இருக்கும். அவருக்கு தேவைக்கு சொத்துக்களும் உண்டு, அவங்களும் வடமாதான். இந்த ஜாதகத்துக்கு 10க்கு 8 பொருத்தமும் இருக்கு. உங்களுக்கு சரின்னா நான் போய் பேசுறேன். ஓ, சந்தோஷம். அப்படியே செய்யுங்க பணிக்கர். நல்லது நடந்தா எல்லாருக்கும் சந்தோஷம். ஐயோ மாமா வலிக்கும். ஏய், அதெல்லாம் ஒண்ணு வலிக்காது, எறும்பு கடிக்கிற மாதிரி இருக்கும், அத்தனைதான். அம்மா சரியா இருக்கா பாருங்க. சரியா இருக்கு. மன்னி பாரு, சரியா இருக்கான்னு. சரியா இருக்கு. ஒண்ணுமில்லை, அழாது. என்னம்மா இது? ஒண்ணுமில்லடி, ஒண்ணுமில்ல, அழாது. ஐயோ, ஆயிடுது, அழாத. ஏன் மாஸ்டர், இந்த ஜெர்மனியும் ஜப்பானும் அமெரிக்கா இங்கிலாந்து எல்லாம் அக்கம் பக்கத்துக்காரங்களா இல்லாதப்ப அவங்க உலகத்தோட பல இடங்கள்ல தானே, அப்புறம் எப்படி இந்த யுத்தத்துல இறங்குனாங்க? டேய் மடையா, அதனாலதான் அது உலக மகா யுத்தமாச்சு. டேய், காரணம் இல்லாம யாராவது வழக்கு வியாஜ்யம்னு போவாங்களா? உலகத்தையே கைக்குள்ள போட்டுக்கணும்னு ஆசை, அவ்வளவுதான். அப்படின்னா மாஸ்டர், இந்த காந்திஜி நேதாஜி இவங்க எல்லாம் சும்மா இருந்தா போதாதா? நம்மள எதுக்கு வீணா யுத்தத்துக்கு இருக்கிறாங்க? டேய் கிருஷ்ணா, யுத்தத்துல அமெரிக்காவும் இங்கிலாந்தும் ஜெயிச்சுட்டா இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கும்னு சொல்றாங்க. ஓ, அதுல எனக்கு நம்பிக்கை இல்ல. ஓ, போ, நாங்க வர்றேன், போ, போடா. மாசம் மாசம் இது ஒரு தொல்லை. மெதுவாடா, எரியுது. என்ன மாஸ்டர், இது வில்சன் துரை கொடுத்த கத்தியாக்கும். அப்படிலாம் ஒண்ணும் எரியாது, சும்மா பயப்படாதீங்க. துரையோட கத்திங்கிறதுனால தான் என் தோலுக்கு ஒத்துக்கல. மெதுவா பண்ணிடா. ஒன்னும் ஆகாது மாஸ்டர், இது வில்சன் துரை கொடுத்த கத்தி. வலிக்கிறது. அம்மா, இது வில்சன் துரை கொடுத்த கத்தியாக்கும், அப்படிலாம் வலிக்காது. சரி, வரமா. சிவ சிவா. அம்மனியம்மா, துளசி குட்டியோட கல்யாணம்னு கேள்விப்பட்டனே. எச்சுமோ, நாராயணி வந்திருக்கா பாரு, பலகாரம் எடுத்து கொடு. வரேம்மா. நான் குளிச்சிட்டு வரேன்.